அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பகுதி 2 இச்சை உடம்பில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நான் பார்த்துட்ருக்கிறது இந்த சக்கரங்கள் எப்படி இயங்குது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்குறோம். அந்த வகையில் இவர்கள் நெடுங்காலமாக பிறந்து முன்னேறி நெடுங்காலமாக பிறந்து முன்னேறி வாலிப நிலை அடையும் பொழுது மத்திமர் என்னும் நிலையை எய்துவர். அப்போது இவர்கள் பாட்டு படிக்கும் குழந்தை ஆன்மாக்கள் இருந்தவர் கேட்டு படிக்கும் வாலிப ஆன்மாக்கள் ஆவர். பின் பல பிறவிகளுக்கு அப்பால் முதியோர் நிலையை எய்தி சிற்றின்பங்களை வெறுத்து ஒதுக்கி பேரின்ப பெரிதும் விரும்பி முக்தி நெறியை நடக்க துவங்குவர். அப்போது அவர்கள் உத்தம மக்களாக பார்த்து படிக்கும் ஆன்மாக்க நிலையை நிற்பர். இவ்விதம் ஆன்மாக்கள் அறிவு, இச்சை, செயல்கள் பண்பட இச்சையுடம்பும் பண்பட்டு வருவதனாலேயே பல விதமான தரங்கள் அவ்வுடம்பின் அமைப்பில் காணப்படும். நமக்கு ஊனக்கண்ணே உலகிலுள்ள எல்லா நிறங்களுக்கும் புலப்படுவதில்லை. ஓவியர் காணும் நுண்ணிய நிறங்கள் மற்ற பெரும்பாலானோர் காண்பதில்லை. அம்மாதிரியே உலகிலுள்ள ஓசைகளும் மனங்களும் முதலியவளையும் எல்லாம் நமக்கு புலப்படாமலும் எல்லோருக்கும் ஒன்றும் போலும் புலப்படாமலும் இருப்பதை அறிவுடையோர் நன்கு அறிவர். அதற்கு காரணம் மனிதருடைய மெய்வாய், கண், மூக்கு, செவி பண்பாட்டிலுள்ள ஏற்றத்தாழ்வே ஆகும். நமது ஊன உடம்பே இவ்வித பக்குவம் அடையாமலிருக்கும் பொழுது சூட்சும உடம்புகளின் நிலையை சொல்லவும் வேண்டுமா? இரவில் உறங்கும் பொழுதுள்ள அனுபவங்கள் பகலில் யாவகம் வராதிருப்பதற்கு அது வருவதும் பெரும்பாலும் அசமவிதமான கனவுகளே இயற்கைக்கு விரோதமான நிகழ்ச்சியாகவும் இருப்பதற்கு இச்சையுடம்பின் இந்த வளர்ச்சியின் குறைவே காரணமாகும். இச்சையுடம்பு பூரண நிலையை அடைந்திருப்பது கூட உறக்கத்துக்கு நிகழ்ச்சிகள், அதாவது கனவு நிகழ்ச்சிகளை நடந்தபடியே, அதாவது உள்ளபடியே நினைவு கொண்டுவது எளிதான காரியமல்ல. பிராண உடம்பிலுள்ள சக்கரங்கள் இச்சை உடம்பிலுள்ள சக்கரங்களும் இடையே வட்டமான மெல்லிய ஜவ்வு போன்ற அணுவலை என்று பரவி இருப்பதால் அது நம் கனவை பூரண நனவாக தடையாக கொண்டிருக்கும். விலையுயர்ந்த பட்டு சேலை ஒன்றை புதிந்து வைத்திருக்கும் சல்லா துணி மூலம் அதனை பார்க்கும் பொழுது அதன் பூரண அழகு நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை. அம்மாதிரியே இந்த வலையின் வேலையும் உள்ளது. யோக பயிற்சியில் அந்த அணுவலையை பண்படுத்தி கண்ணாடி போல துலங்கி இரு உடம்பு சக்கரங்களையும் இடையினின்றி ஒன்றிணைக்கும் பொழுது அவருக்கு கனவு நனவென்று வேறுபாடு முழுவதும் நீங்கி அவர்கள் பகலில் கண் விழித்திருக்கும் பொழுது பூலோகத்தை காண்பது போல் புவர்லோகத்தையும் ஸ்தூலமாக காண்பர். பரித்தாருடைய உரையாடுவர். அவர்களுக்கு பகல் இரவு என்பது கிடையாது. உயிரோடு இருப்பவர் இரவென்பதும் இறந்தவர் என்பதும் இல்லை. அந்த ஆற்றல் பெறுவதற்கு ஒரு சுருங்க வழி யோக பயிற்சி. அந்த ஒரு செங்குத்தான கடும்பாதை பக்குவம் இல்லாதவருக்கு ஆபத்தானது. அந்த முயற்சியின்றி ஒவ்வொரு மனிதனும் இந்த ஆற்றலை காலகிராமத்தால் அடைந்தே தேர்வான். ஆனால் அது சுற்றுப்பாதை வழியாக பல யுகங்கள் பிறகுகளுக்கு பின் அடையப்படுவது. அப்பாதை மிக மிக தாமதமானது. நாம் பெரும்பாலும் இன்று பின்பற்றுவது அபயமற்றுதோம். இப்போது பாடத்தில் கூறப்படுவது யாவும் இச்சையுடம்பிலுள்ள ஆதாரங்கள் பற்றின என்பது ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். மரண தருவாயில் பலர் இறந்து போன தன் கணவர், மனைவி, பெற்றோர், பிள்ளை முதலியவர் தம்மை அழைப்பதாக கூறுவது அநேகர் கேட்டிருப்பர். அதில் உண்மையில்லாமல் இல்லை. இறந்து போனவர் பெரும்பாலும் அவர் வீட்டையும் உற்றார் உறவினர்களின் சுற்றியே திரிந்து கொண்டிருப்பார். ஆனால் அந்த உறவினரால் யாருக்காவது மரணம் நெருங்கும் பொழுது அந்த இறந்து போன அன்பர்கள் பிணியாளி இச்சையுடம்பின் மூலம் அதனை முன்னதாக அறிவிப்பார். அங்கனம் அறிந்து முதல் அவரை தம் உலகிற்கு வரவேற்க அவரை சுற்றி குமிழி நிற்பர். இது நம் எல்லோருக்கும் நேரிடுவது. மனிதனுக்கு சாவு நெருங்கும் பொழுது அவருடைய பிராண உடம்பில் உள்ள ஆதாரங்கள் அவற்றின் ஆர்காக்களும் நிகழ்ச்சி அடையும் என்று மேலே கூறப்பட்டுள்ளது. ஆதலால் இச்சையுடம்பில் பிராண உடம்பில் திரை மறைவு சிறிது மெல்லியதாகவே இச்சையுடம்பின் பார்வைக்கு சிறிது துலங்குகிறது. அப்போது சாதாரண காலத்தில் மரித்து போன நம் பந்துக்களை காணாதிருந்த நோயாளி அச்சமயம் அவர்களது சிறிது விளக்கமாக காணத் தொடங்குகிறான். வேறு பல நோயாளிகளின் அந்த காலம் நெருங்கும் பொழுது இறந்து போன உறவினரை கனவில் அடிக்கடி காண்பதும் இக்காரணமே ஆகும். இதுதான் இந்த இச்சை உடம்பின் அந்த சக்கரம் வேலை செய்யும் முறை. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.